வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி சத்தான உளுந்து கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதில் நான் ஒரு டைப் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு காட்டுறேன். இது இன்றைக்கி பாருங்கள். இன்னொரு டைப்பில் எப்படி பண்ணலான்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கருப்பு உளுந்து எடுத்து உடைச்ச உளுந்தை ஊற வச்சுருக்கோம். ஸோ எப்போவுமே நான் கருப்பு உளுந்தை மட்டும்தாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வெள்ளை உளுந்தை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு எந்த உளுந்து ஓகேவாக இருக்கோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வெள்ளை உளுந்து. இது நம்ம முழுசாக ஊற வச்சுருக்கோம். இது முழு உளுந்தாவே நீங்கள் ஊற வச்சிங்கனாலும் ஊறிடும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு உளுந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்குன்னா நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து தான் ஊற வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா நேவாக அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா அப்படியே மை போல் நேவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி திக்காக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை தண்ணி விட்டு பாத்திரத்தில் எப்படி மாற்றி கலக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இதை நல்ல பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இது 3 ஸ்பூன் ஊற வச்சு அரைச்சிருக்கேன்னா இதில் நல்லா ஒரு 3-4 டம்ளர் கஞ்சி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் இதை ஜாரையும் அப்படியே கழுவி அந்த தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் 1 டம்ளர். அப்புறம் இது கூட நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு அரை அளவுக்கு இந்த பாத்திரத்தோட அரை அளவுக்கு தண்ணி வைக்கிறேன். அப்போ எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. அப்புறம் நமக்கு திக்காக ஆகிடும். ஆக்சுவலாக இப்போ நான் 2 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு இது பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு தண்ணியாக லிக்விடாக எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணியாகவே இருக்கணுங்க. இவ்வளோ தண்ணியாக இருக்கே எப்படி குடிக்கிறது அப்படின்னா அது நமக்கு நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறம் கஞ்சி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு எப்படி கொதிக்க விடலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு கஞ்சியை வச்சிட்டோம். அதில் நான் உப்பு போட்டிருக்கேன். ஒரு எந்த கஞ்சினாலும் நம்ம உப்பு போட்டு தான் காய்ச்சணும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெறும் உப்பு டேஸ்ட்லேயே குடிக்க போகிறீங்க, எனக்கு சுகரு, நான் வெல்லம் சேர்க்கலை அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் இதை ஸ்வீட்டாக தான் பண்ண போகிறேன். ஏன்னா குழந்தைங்க கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஸ்வீட்டாக பண்ண தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். எந்த ஸ்வீட்டுமே உப்பு இல்லாமல் பண்ணோன்னா அது எடுப்படாது. அதனால் ஒரு கல் உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கல் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா சால்ட்டுனா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ கஞ்சி நல்லா திக்காகிடுச்சு. இப்போ ஒரு லைட்டாக சூடு வந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கஞ்சி திக்காக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, இந்த கஞ்சி ரொம்ப பொங்கும். அதுக்கு தான் நல்லா உயரமான எண்ணத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னது. இந்த பாருங்கள், நல்லா அப்படியே பொங்கி வருது பாருங்கள். ஸோ அதனால் பொங்கிடுச்சுன்னா அப்படியே டபக்குன்னு ஊற்றிடுவோம். அதனால் நீங்கள் நல்லா உயரமான எண்ணத்தில் வச்சுக்கோங்க. இப்போ 3 டம்ளருக்கு நான் 1 லிட்டர் பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பாத்திரம் தேவைப்படுதோ அதை கொஞ்சம் நல்லா பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. இல்லைனா பொங்கி எல்லாமே ஊற்றி போயிடும். பாருங்கள், இப்போ நல்லா கஞ்சி நல்லா கொதிக்குது. அந்த உளுந்தோட பச்சை வாசனை நமக்கு போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நீங்கள் பக்கத்தில் இருந்து கிண்டலை அப்படின்னு சொன்னால் அடி பிடிச்சிரும். அதனால் பக்கத்துலேயே இருந்து கிண்டுங்க. அதே மாதிரி அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் பாகு எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் பொடி பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது பாருங்கள், நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. வெல்லம் உங்களுக்கு மண் கல் இல்லாத வெல்லம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சி அந்த வெல்லத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம கிண்டி விடலாம். கொஞ்சம் அடுப்பை சிம்மலையே வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப கஞ்சி பொங்கி கீழே ஊற்றாது. இப்போ இது கூட நான் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடயே சுக்குத்தூளும் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொடுக்கும்போது நெஞ்சை கறிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் சுக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது, வெல்லம் சேர்க்குற எந்த பொருளையுமே நீங்கள் சுக்கை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் போல் தேங்காய் பூ ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஜஸ்ட் தேங்காய் பூ மட்டும் போட்டுட்டு குடித்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில குழந்தைங்க தேங்காய் பூ போட்டால் அந்த வாயில் தென்படுது, அதை எடுத்து பொறுக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ குடிக்க மாட்டாங்க இதை. அதனால பெட்டர் என்ன, நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு ஊற்றுறது தான். ஸோ அதனால் நான் தேங்காய் பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்சமாக நான் தேங்காய் பூவும் போட்டிருக்கேன். அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்த பாலை ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்கள் 2 பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் 2ஐயும் 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் தேங்காய் பால் விட்டு கொதி விட்டுடுங்க. திருப்பி கொஞ்சமாக தேங்காய் பால், மறுபடியும் 2வது பால் எடுத்த பாலையும் சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. சூப்பராக இருக்கும் இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு. நீங்கள் குடிக்கவே மாட்டேன்னு சொல்கிற குழந்தை கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குடிச்சிருவாங்க.
அவ்வளோதாங்க, நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு பவுலில் ஆற வச்சுட்டு குழந்தைங்களை நல்லா வெதுன்னு இருக்கிற மாதிரி குடிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக 10லேருந்து 18 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு இது ரெகுலராக டெய்லி ஒரு வேளையாவது கொடுங்க. ஆஃப்டர் வாரத்தில் 2 நாளாவது கொடுங்க. அவங்களுக்கு போனெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளரும். பின்னாடி இடுப்பு வலிலாம் வராமல் இருக்கும். அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் இந்த வயசில் கொடுத்தா தான் பின்னாடி இந்த பாதிப்பெல்லாம் வராமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்து நான் இதில் 1 ஸ்பூன் மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைச்ச உளுந்து பேஸ்ட்டோட மாவு இது. நான் அதை மட்டும் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக நான் சுக்கு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கொடிவேலி பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது 2ஐயும் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி வரும். இந்த பேஸ்ட்டில் நீங்கள் ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம், இல்லை விளக்கெண்ணெய் இருந்தால் விட்டுக்கலாம், இல்லை இப்படியே பேஸ்ட்டாக எடுத்து கூட நீங்கள் உங்களுக்கு மூட்டு வலி, எந்த இடத்துல மூட்டு வலி இந்த மாதிரி ஜாயின்ஸில் பெயின் இருக்கோ அதை நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வலி உடனே கேட்கும். சில பேர் நீர் கோத்துருக்கு, மூட்டு வீங்கிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க வயசானவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணுன்னா அந்த நீரை வந்து எடுத்துரும், அந்த வலியும் போயிடும். ஸோ அந்த மூட்டுக்களுக்கு இந்த உளுந்து வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வெந்நீர் வச்சு தொடச்சிட்டு நீங்கள் கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலியே வராது. ஸோ இது மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரே ரெசிப்பியில் 2 விதமான ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டான ரெசிபி நம்ம பார்த்தோம். ஒன்று உள்ளே குடிக்கிறது, இன்னொன்று அவுட்புட்டாக நம்ம எப்படி போட்டுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான டிப்ஸ் இதில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.